வாசலிலே ஆயாண்டி சுடலை மாந்திரத்தை ஒடுக்க வேண்டும் என்று ஒரு மலையாள தேசத்துக்கு வந்தார். அப்ப மலையாள தேசத்துக்கு வரும்போது மாயாண்டி வரும்போது பகவதி அம்மாளுக்கு 10 நாள் சித்திரை மாதம் 10 நாள் தேரோட்டம் வெகு சிறப்பா நடந்து வருது. 10 நாள் திருவிழா வெகு சிறப்பாகவே நடக்கும் போது மாயாண்டி சுடலையாகப்பட்டவர் 10வது திருநாள் தேரோட்டத்தை கண்டார். தேரோட்டத்தை கண்ட மாயாண்டி சுடலை நம்ம வந்த மகிமைய நாட்டு மக்கள் யாருமே அறியல தெரியல. நம்ம அம்மா பகவதிக்கு 10 நாள் தேரோட்டம் சிறப்பா நடக்கு. வான வேடிக்கை, செண்டாமேளம், ஆனையில அம்பாரி, குதிரையில சவ்வாரி, தார தப்பட்ட கொம்பு வாத்திய இத்தனையும் முழங்குது. எனக்கு தானே. அதனால இந்த இடத்திலே நாமளும் அவனுடைய இடத்தை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி கொட்டாரக்கரை குமரி பகவதி வாசலில் அட்டகாசம் செய்யுவார். ஆதாளி போடுவார். செங்குடலை மாயா கோபுரத்தை உடைப்பார். கொடிமரத்தை அசைப்பார். 10ஆம் திருவிழான்னா அம்மாவை தேரிலே வைத்து தேர் ஊர்வலம் சுத்தி வந்து கொண்டிருக்கிறது. அப்போ தேர் இழுத்து ஊர்வலமா சுத்தி வரும்போது தேர் இழுத்து கொண்டு வருகிறவங்களை அத்தனை பேர் நம்ம யாருன்னு தெரியணும். அப்படின்னு தேர் வடத்தை பிடித்து இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேர்களையும் முன்னால நிக்கிறவன மாயாண்டி அடித்து விட்டு வந்தா முன்னால நிக்கிறவன் பின்னால உள்ளவன் மேல கோவப்படுதான். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி இப்படி அடிபடியா தேரிழுக்கும் மேர்களையும் மாயாண்டி திரட்டி விரட்டினார். முன்குடும்பி வேதியரை சுடலத்தையும் முடுக்கி விரட்டினார். இப்படியாகவே அட்டகாசம் செய்த ஆதாரி போட தேரை இழுத்து கொண்டு வந்தவங்க அம்மாவை தெருவிலே விட்டுட்டு போயிட்டாங்க. தேர் எங்க நிக்கி? தேரு தெருவில் நிக்கி. அம்மா வாசல்ல ஒத்த ஆளை காங்கல. அடி விழுது ஆளை காங்கல அப்படின்னு சொல்லி அவங்க துண்ட காணும். தூங்கும் போது துட்ட காணும்னு ஓடுவாங்கல்ல. அப்ப அவங்க ஓடும் போது உள்ள கோயிலுக்குள்ள ஒரே ஒரு பூசாரி மட்டும் நின்று மணி அடிக்கிட்டு இருக்காரு. மலையாள தேசத்துல நம்போதரி போத்தி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆமா. அப்ப இந்த பூசாரி மட்டும் உள்ள நின்று பூசை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அத்தனை பேரும் ஓடி போயிட்டாங்க. இவருக்கு மட்டும் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆலயத்துக்குள்ளே வந்து தீப தட்டை பிடுங்கினார். மாயாண்டி சுடலை ஓங்கி ஒரு அடி அடித்தார். அவர் ஓங்கி அடித்த உடனே பூசாரி சில்லறையை பிறக்குனார், மடியில போட்டார். சில்லறை முக்கியம் இல்ல, ஓட்டமும் பெரு நடையுமா ஓடிட்டார். அப்ப ஓடின உடனே மலையாள மக்கள் எல்லாம் பகவதி அம்மா நினைச்சு அழுது புலம்புறாங்க. அம்மா பகவதி வாசல்ல இதுவரைக்கும் ஒளிவிருந்த இந்த அட்டகாசத்தை கந்திருந்து பாரு. நாங்க உனக்கு தொண்டு ஊழியம் பார்த்தது உண்மையானால் இந்த அட்டகாசத்தை நீ கந்திருந்து பாரம்மா அப்படின்னு சொன்ன உடனே மலையாள தேசத்து மங்கை பகவதி அம்மா ஆலயத்தை விட்டு வெளியிறங்கி வந்து அந்த மாயாண்டி சுடலையை கண்டு இந்த பிள்ளை யாரோ எவரோ இதுவரைக்கும் முன்ன பின்ன பார்த்ததாகவும் தெரியல. தமிழ்நாட்டு பிள்ளையா மலையாள பிள்ளையா இருக்குமா அப்படி என்று வாடாயப்பா பாலகனே வாடாயப்பா பாலகனே என்ன பேரு என்ன ஒத்தவழி வந்தது நாடு என்ன நகரம் என்ன நாடு என்ன நகரம் என்ன கலந்து வந்தது
என் பெயரு மாயாண்டி. நான் மலையாள தேசத்து அம்மா பகவதி. கையிலே பிறந்த பிள்ளை கடவுளுக்கு திருமகன். மணி விளக்கிலே பிறந்த மாயாண்டி. நான் மாயானம் போய் மாண்ட பெணம் தின்னதுனால மாயானம் போய் மாண்ட பெணம் தின்னதுனால எங்க அப்பா எனக்கு மணிக்க கையிலையாகாதென்று உலகம் போயிட்டு வா மகனே, நீ புகழாக வாழ்வென்று என்னை அனுப்பி வைத்தார் அம்மா. நான் எங்க போகணும் தெரியாம வளர்ப்போருக்கு பிள்ளையா வந்தேன் அம்மா உன் வாசலுக்கு வந்தேன் அப்படின்னு உடனே பார்த்தா பகவதி அம்மா, எப்பா வந்த மகன் போக வேண்டாம், வாசலிலே இரு மகன், அந்த கடவுளுக்கு மகனையா, கண்ணி பகவதிக்கு மகன் தான், ஈசனுக்கு மகனையா, எங்கனுக்கு மகன் தான், பகவானுக்கு மகனையா, பகவதிக்கு மகன் தான், வந்த மகன் போக வேண்டாம், வாசலிலே திரவியத்தை கல்வன் கொண்டு போயிடாமல் காவல் காத்து வந்தையா, வருடத்தில ஒரு தடவை கொடை போட்டு தாரேனா மாயாண்டி. என்னுடைய வாசலிலே தக்கு மூட்டு கலங்கடியிலே திருவாத்தி மூடு பக்கத்திலே 7 கிடார திரவியமும் இன்பமோடு இருக்குதப்பா. அந்த திரவியத்தை கல்வன் கொண்டு போகாம நீ காவல் காத்து வந்தால் ஆண்டுக்கு ஒரு முறை உனக்கு கொடை போட்டு கொடுத்து உனக்கு ஒரு கரிங்கிடாயவும் நான் வழி கொடுத்து தாரேன் அப்படின்னு உடனே அம்மா பகவதி திரவியத்தை நான் காவல் காத்து தாரேன், சரி இருக்கட்டும், உன் வாசலிலே நான் உழவிருந்தேமானா நீ எனக்கு என்ன தருவ? உனக்கு என்ன வேணும்பா? என்ன வேணும் கேளு. நான் எனக்கு 21 இடத்துல எனக்கு நீ நிலையம் போட்டு தரணும். 21 இடத்துல எனக்கு நிலையம் போட்டு தந்தீர்களையானா 21 இடத்துல இப்படி நிலையம் போட்டு கொடுத்தா வாசலிலே நான் உழவிருந்து வரேம்மா. 21 இடத்திலேயும் எனக்கு பேர் வட்ட நிலைய வேணும். எம்மா தேரடியில் ஒரு நிலையம், திரவியத்தில் ஒரு நிலையம், கோபுரத்தில் ஒரு நிலையம், கொடிமரம் அதில ஒரு நிலையம், நாளை வாசலுக்கு ஒரு நிலையம், கிணத்தருகில் ஒரு நிலையம், சாத்து கலவதியில ஒரு நிலையம், சந்தன சாவடியில் ஒரு நிலையம், இடுக்கு பேலா ஒரு நிலையம், எனக்கு ஒரு நிலையம் பகவதியா இடமதியில இடமதியில எங்க மாயாண்டி கேப்பார் கேப்பார். அப்ப மாயாண்டி கேட்டபோல் மங்கையான பகவதி ஆட்டுமென்று சம்மதித்து 21 இடம் அது நிலையம் போட்டு கொடுப்பார். 21 நிலையம் வாங்கி ஈசன் மகன் வாங்கி எல்லாம் திரவியத்து காவலாக திரவியத்து காவலாக மாயாண்டி கொலை விருந்தார்.
என்னோட வீதியில் யாரெல்லாம் வாழ்ந்துவார் 300 புலையனுக்கு மூத்தவன் பெரும் புலையே 400 புலையனுக்கு நாட்டாமை பெரும் புலையே 700 புலையனே எதமங்காளி பெரும் புலையே வையகத்தில் வல்லவன் வல்லவன் தான் மாந்திரத்தில் பொல்லாதவன் மாந்திரத்தில் பொல்லாதவன் வானத்தையே வில்வளைப்பா மணலையல்லி கயிறு திரிப்பா சண்டாளப்பாவே மையன்னா அவங்கிட்ட இல்லாத மையே கிடையாது பத்துக்கோ. ஆமா ஒவ்வொரு மையம் ஒவ்வொரு வேலை செய்யும். மைய எடுத்து சுண்டாமன்னா இந்த ரோடு நாய் நடந்து போச்சுன்னு வைங்க, அது மட்டும் சும்மா தான் நடந்து போவோம். இந்த மைய சுண்டின உடனே வள்ளு 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 குலைக்கும். லொல்லு லொல்லுனா குலைக்கும், வள்ளு வள்ளுன்னா குலைக்கும். சரி, அப்ப வீட்டுக்குள் இருப்பவளை வீதிக்கு இழுத்திடுவான், வீதியிலே இருப்பவளை வீட்டுக்குள் பிடித்தடைப்பான். வாழும் பெண்களை வாழாமலாக்குவான், வாழாமல் இருப்பவளை வாழும் பெண்ணாக்குவான். அப்பேறுவட்ட மைய வித்தை பிடித்த மந்திரவாதி பெரும்புலகே காளி பெரும்புலகன் ஐயகத்திலே வல்லவனாக இருக்க காளி பெரும்புலகன் மனைவி புலக்கொடியா புலக்கொடியா அவங்க 2 பேருக்கும் இறைவன் அருளால் ஈண்டெடுத்த ஒரு புதல்வி. அவள் பெயர்தான் மாவுசக்கி. அந்த மாவுசக்கி பெண்கொடியால் ஆகப்பட்டவர் 16 வயது வரைக்கும் பக்குவமாகவே வளர்ந்து 16ஆம் வயதிலேயே பக்குவதி பெண்ணாகி இருக்கும் போது தலைக்கு தண்ணீரை ஊத்தி சடங்கு சாஸ்திரத்தை கழித்திருக்கும் போது மாவுசக்கிக்கு தோழி பெண்கள் 7-8 பேரு. அதுல எல்லா தோழி பெண்ணுக்கும் பெரியவா செங்கமலம். அப்போ அப்பேற்பட்ட செங்கமலம் என்று சொல்லக்கூடிய தோழி பெண் செங்கமலம் என்று சொல்லக்கூடிய தோழி பெண்ணு மாவுசக்கு இருக்கக்கூடிய அழகையே கண்டு ரசித்தார். நீ இருக்கக்கூடிய அழகுக்கு தங்கத்தினால உனக்கு எந்த ஆபரணமுமே இல்லையே அப்படின்ன உடனே காளி பெரும்புலையே மகனாகப்பட்ட மாவுசக்கு, ஏட்டி செங்கமலம், எங்க அப்பா என் நகையை அடகு வச்சு காக்காட்சி மலையிலே பருத்தி போட்டிருக்காருடி, மாசூல் வந்ததுக்கு அப்புறமா என்ன நகையை திருப்பி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி செங்கமலம் வாயை அடைத்தா. சாயங்காலம் அப்பன் பெரும்புலைய வந்தா. எப்பா புலையா, என்ன மகளே நீ எல்லாம் ஒரு அப்பனா? உங்க அம்மா புலச்சி சொல்லலையோ? நீ எல்லாம் ஒரு அப்பனா பெரிய மாந்திரவாதின்னு உலகத்துல இருக்கிய, என்ன இப்படி கேக்க? ஒரு வேலைக்காரி பார்த்தா என்ன கேவலமா பேசுதா? என்ன பேசுனா? என்ன பேசுனா? உன் காத்துல மூக்குல தங்கத்தால பித்தளையில கூட ஒரு ஆபரணம் இல்லையேன்னு என்ன அவமானமா கேக்கா? சரி, நீ மாந்திரவாதின்னு சொல்லி உலகத்துல இருக்காத. அப்படியா? இன்னும் எண்ணி 8 நாளைக்குள்ள தங்கப்பட்டு சேல வேணும், சரப்பொலியும் எனக்கு வேணும், தங்கப்பட்டு சேல வேணும், சரப்பொலியும் எனக்கு வேணும், அணிவதற்கு நகையும் வேணும், நகை வேணும்,
பெரும்புலையாது சொல்வார் ஏ என் மகளே புல மகளே என் மகளே புல மகளே புல மகளே என்னுடைய வார்த்தைகள் என்னுடைய வார்த்தைகள் பெரும்புலையா எண்ணி 8 நாளைக்குள்ள எனக்கு தங்கப்பட்டு சேலை வேணும் அணிவதற்கு நகை வேணும் ஆபரணங்கள் வேணும்பா 8 நாளைக்குள்ள கொண்டு வரல நீ எனக்கு அப்பனும் இல்ல நான் உனக்கு மகளும் இல்ல அப்படின்னு இரும்பு கேட்டு இழுத்து அடைச்சா பார்த்தான் புலையே தம்பியாகப்பட்ட இசைக்கு முத்து புலையனை வரவழைத்து மச்சிக்கு ஏணி வைத்து மாறன மையெடுத்து வெற்றிலையிலே மைதடவி விளக்கு முன்னால விளக்கு மாத்துல பார்க்க எங்க பார்க்க விளக்கு முன்னால பார்த்தான் விளக்கு முன்னால பார்க்க கொட்டாரக்கர பகவதி அம்மா வாசலுக்கு 7 கிடார திரவியத்திலே கொண்டு வந்து காட்டியது இந்த வெற்றிலை மையாகப்பட்டது அப்பே இருவட்ட திரவியத்தை எடுக்கணுமானா ஒரு பேய் தேவாதை புதுக்குளம் சுடலை மாடன் காவலா இருக்கிறார் ஐயா காவலா இருக்கும் மாயாண்டிக்கு மையான வேட்டனா ரொம்ப பிடிக்கும் அவரை மையான அனுப்புனாத்தான் இந்த திரவியத்தை எடுக்கலாம் அப்படின்னு உடனே ஆட்டு மண்டி சம்மதித்து காலை புலையனாகப்பட்டவை மைய வாங்கினான் திரவியத்தை எடுப்பதற்காகவே ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தார் இந்த சிறப்பான வேளையில் இந்த வடக்கு செலியநல்லூர் நன்னகரத்திலே ஸ்ரீ தர்மசாஸ்தா கோயில் புதுக்குளம் தர்மசாஸ்தாவுடைய ஆலயத்தில் எஸ் மருதப்பாண்டியன் என்று சொல்லக்கூடிய நாட்டாமை ஐயாவின் அன்பு கரத்தாலே ஆலயத்தின் நிர்வாகத்தார் கோமரத்தாடியும் கூட எஸ் மருதப்பாண்டியன் ஐயாவுடைய அன்பு கரத்தாலே நாட்டாமை அவர்கள் சார்பாக ஐயா அவர்கள் நாமளுக்கு 501 லட்சத்தை அறக்கோடியாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள் பாடும் நாமளுக்கு 501 லட்சத்தை அறக்கோடியாக அள்ளி கொடுத்து ஆதரித்த அன்பு உள்ளம் அவர் புதுக்குளம் தர்மசாஸ்தா மாயாண்டி அருளாலே அவர் வாழ வேண்டும் வளர வேண்டும் மலை முருகனோட அருளால 1 10 நல்ல 100 கோடி உயர வேணும் கையிலை போல எந்த முகம் போனாலும் தங்க முகமா வாழ வேண்டும் செய்யும் தொழில்கள் எல்லாம் விருத்தியாகிய செய்து ஓங்கி வாழ வேண்டும் பேச்சு அம்மனோட அருளால அவர் குடும்பம் எல்லாம் எங்க பேரு வச்சு வாழ வேண்டும் பேச்சு அம்மனுடைய அருளாலே என்னென்னைக்கும் வேறு வச்சு நூடி ஒளி வாழ வேணும் என்று சாஸ்தாவை வணங்குகிறோம் ஐயா அப்படியாகவே இருக்க ஆதி வெள்ளி கைலாச வாசலில் அவதரித்த திருமகன் எப்பனாகிய புதுக்குளம் மாயாண்டி சுடலை காவலாகவே குழுவிருக்கக்கூடிய திரவியத்தை எடுக்க வேண்டுமே என்று காளி பெரும்புலையனாகப்பட்டவை 7 புதி மாடுகளை பத்தி கொண்டு வந்து மாயாண்டிக்கு மாயான கரையிலே பொய் மையானத்தை உண்டு பண்ணினார் சுடலைய வேட்டைக்கு அனுப்பினார் இவை 7 புதி மாடை கட்டி வந்து 7 கிடார திரவியத்தையும் எடுத்து வந்தார்
7 கிடார திரவியத்தையும் எடுத்து வர வரும்போது மாயாண்டி சுடலை இதனையே தெரிந்து கொண்டு பகவதி அம்மாளுக்கு இந்த திரவியத்தை எடுக்கும் போது 21 விலங்கு பூட்டினான் 21 விலங்குகளையும் இடுகாட்டு சாமலையை கொண்டு வந்து நீக்கிய மாயாண்டி ஓம் சக்தி அப்படின்னு எரிஞ்சான் சாம்பல் கொண்டு போய் எம்மாயே பகவதி களவு செய்த கல்வனை நான் கருவறுத்து வாரேன் நீ வாத்தி வரங்குடம்மா வல்லையத்தை கையில் குடம்மா எப்பா மாயாண்டி பணம் போனா தேடிடுவேன் என் பாலகனா நான் எங்க பாப்பேன் நான் சொத்து போனா தேடிடுவேன் என் சுடலைய நான் எங்க பாப்பேன் காசு போனா தேடிடுவேன் கட்டி மகனே உன்னை எங்கடா பாப்பேன் நீ போக வேண்டாம் மலையாளம் புத்தி சொன்னா கேளப்பா கேள் மகனே நீ மட்டும் வாழ்த்தி வரத்த குடுக்கல உன்னை வல்லையத்தால் அடிப்பேன் ரொம்ப அரட்டாத மகனே போத்தி வரத்த குடுக்கலன்னா உன்னை பொந்தந்தடியால் அடிப்பேன் கைய ஓங்கால கைய கீழே ஓடு மகனே கைய ஓங்கால மகனே அப்படின்னு உடனே ஆட்டு வண்டி சம்மதித்து மாயாண்டிக்கு பயந்து ஆட்டி வல்ல வரம் கொடுத்து வழி அனுப்பி வைப்பாளா போச்சு நல்ல வரம் கொடுத்து பொந்தந்தடிய கை கொடுத்தா வடிவம் கொண்டு கருவளித்தார் மாயா
மாவு சக்கி மகளவள மை போட்டு வரவழைத்து பரநிலையும் ஏத்துவானா பரநிலையத்து எல்லோ மாவு சக்கி பெண்ணவள உலகத்தி தான் எடுத்து மார்பவ குருவானா மாவு சக்கி பெண்ணவள ஆபூச கொடுப்பானா ஆயாண்டி சுடலையா மாவுசைக்கு பெண்ணவள ஆபூச போட்டல்லவோ காளி புலையனைத்தான் கருவறுத்து வாராரே வெள்ளையிட்ட விலையனைத்தான் கொடியறுத்து வாராரே மலையாள தேசம் விட்டு தங்க தமிழ்நாடதில எங்க எங்க வாராரே புரிந்ததித்த ஆட வேணும் உச்சாரம் கண்ணறியில அருவிக்கர நீராடு பொல்லாத மாயாண்டு உச்சால நாதரையும் உலர்வாய்மொழி அம்மாளையும் கண்டு மெல்ல தான் மனக்கு உச்சாலம் தன்னை விட்டு தென்காசி தன்னறியில ராஜ கோபுரத்தில் விசாலாட்சி உலகம்மா அவர்களையும் தான் வணங்கி தாயான பேச்சு அம்மா பிரம்மசக்தி ராக்காட்சி பேரு வச்ச மாயாண்டி தென்காசி தன்னை விட்டு எங்க எங்க போவோம் என்று நாலுமுக்கு சாலை விட்டு மாறாரை சுடலையா ஆய்குடி பாதை கூடி சுரண்டை நகரம் விட்டு எங்க எங்க போவோம் என்று கே புதர் பாதை கூடி வெட்டியார் வெட்டி வழியாக அழகிய பாண்டியபுரம் விட்டு அங்கிருந்து பயணமாகி தேவர்குளம் பாதை கூடி அன்னை குழந்தல் வழியாக வாச்சிப்பட்டி தன்னதில தெற்கு அச்சம் பட்டி விட்டு வடக்கு அச்சம் பட்டி விட்டு அங்கிருந்து பயணமாகி ஐவாபுரம் வழியாக புதுக்குளம் தன்னதில 21 தேவதையும் 61 பந்திகளும் புதுக்குளம் தர்மசாஸ்தா புகழாக இருக்கும் போது அவருடைய வாசலில கருப்ப சாமியோடு இருளப்ப சாமியோடு பேச்சி அம்மா பிரம்மசக்தி காக்காட்சி அம்மாளோடு லாட சன்னியாசி பாடசாமி தேவதைகள் மகிமையோடு இருக்கும் போது புதுக்குளத்தில் இருக்கும் போது என்ன என்ன நடக்குதானா வடக்கு செலியநல்லூர் தன்னதியில தேவர்குல மக்கள் எல்லாம் புதுக்குளம் தன்னதியில அரங்கி வரும் நாளையில ஒரு காலத்துல இந்த வடக்கு செலியநல்லூர் வாசம் செய்து வரக்கூடிய தேவர்குல சமுதாயம் எல்லாம் புதுக்குளம் தண்ணிலே போய் அதாவது சாஸ்தாவை வணங்குவது வழக்கம் உண்டு. ஆனால் இங்க அப்படியே வணங்கி வரும்போது அதாவது ஊரில் இருந்து போக முடியாத பெரியவர்கள் எல்லாம் இந்த ஊரில் வைத்து விட்டு ஆடு மாடுகள் எல்லாம் போட்டு விட்டு அப்படியே போய் வணங்கி கொண்டு வந்தார்கள். வரக்கூடிய நேரத்தில் செலியநல்லூர் வாழ்கின்ற தேவாதி தேவர் குலத்திலே பிறந்த சீமான்கள் நம்மளால் இப்படி வந்து அங்க போய் சாமி கும்பிட வேண்டிய இருக்கு. பெரியவர்களை பார்க்க ஆள் கிடையாது. இங்க வந்து விவசாயம் தான் அதிகம். விவசாயத்தை எல்லாம் போட்டு ஆடு மாடுகள் எல்லாம் போட்டு விட்டு போவதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குன்னு அதனால அங்கிருக்கும் தெய்வத்தை நம்மளுடைய இடத்துல நம்ம ஊரிலே கொண்டு வந்து பிடிமண் கொண்டு வந்து ஐயாவை வைத்து கும்பிட்டு வணங்க வேணும் என்று சொல்லி வடக்கு செலியநல்லூர் வாழும் மக்கள் எல்லாம் தேவாதி தேவர்குல மக்கள் ஒன்று கூடி புதுக்குளம் தன்னதிலே நாள் பார்த்து தினம் குறித்து நல்ல நாட்களை எல்லாம் எதிர்பார்த்து கொட்டு மேல முழக்கத்தோடு புதுக்குளம் தன்னதில குடி மண்ணெடுப்பாரா புதுக்குளம் தர்மசாஸ்தா குடி மண்ணெடுத்து கொண்டு கூட்டமிட்ட தேவதை
மாமனாபுரம் பாதை கூடி அச்சம்பட்டி வழியாக பாச்சிப்பட்டி தலை கடந்து பள்ளி குனைந்த பாதையாக தேவர் குளம் தலை கடந்து அழகிய பாண்டியபுரம் விட்டு பனாபுரம் பாதை கூடி அடக்கு செலியநல்லூர் தன்னறியில தேவர் குல மக்கள் எல்லாம் செலியநல்லூர் தன்னறியில ஊருக்கு வந்தல்லவோ குளத்துக்கு தன்னறியில புதுக்குளம் தர்மசாஸ்தா குடிமண்ண கொண்டு வந்து என் நிலையம் அது போடுவாரா அவருக்கு ஆண்டுக்கு ஒரு முறையும் கொடை போட்டு கொடுப்பாரா அம்மா பிரம்மசக்தி மாயாண்டி சுடலையா காக்காச்சி அம்பிகையா காவல்கார கருப்பசாமி இருளப்ப சாமி ஐயா கூட்டமிட்ட வடைகளோடு நிலையம் அது வாங்கியல்லோ ஆண்டுக்கு ஒரு முறையும் கொடை போட்டு கொடுப்பாரா நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லுவாரா தேடி வந்த மக்களுக்கு புதுக்குளம் தர்மசாஸ்தா புகழாக சொல்லுவாரா பார்த்து சொன்னா தப்பாது வரம் கொடுத்தா வையாது நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லுவாரா தேடி வந்த மக்களுக்கு திருவாக்கு சொல்லுவாரா செலியநல்லூர் தன்னறியில சிறப்பாக வந்தவரா இந்த வடக்கு செலியநல்லூர் நகரத்திலே வந்து இந்த வடக்கு செலியநல்லூர் நகரத்திலே வந்து குளத்துக்கு அருகாமையிலே புதுக்குளம் தர்மசாஸ்தாவுக்கும் பரிவார தெய்வங்களுக்கெல்லாம் நிலையத்தை போட்டு ஆண்டுக்கு ஒரு முறை குடை போட்டு கொடுக்க நம்பி வந்த மக்களுக்கெல்லாம் நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து தேடி வந்த மக்களுக்கெல்லாம் திருவாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து புதுக்குளம் தர்மசாஸ்தா தெய்வதைகள் எல்லாம் மக்களை ஒரு பயிராக வளரச் செய்து மக்கள் ஓர் பயிராக புதுக்குளம் தர்மசாஸ்தா ஒரு வேலியாகவே என்றென்றைக்கும் காவல் காத்து வருகின்றார். இந்த சிறப்பான வேளையில் பாடும் நாமளுக்கு பரிசளித்த அன்பு உள்ளம் பி ஐயனுத்தேவர் அவர்களும் பேரன்மார்கள் பி காளிராஜன் அவர்களும் பி மனோஜ்குமார் அவர்கள் சார்பாகவும் அன்னார் அவர்கள் நாமளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக மொட்டையசாமி காளியம்மன் துணை கொண்ட திருமண புரோக்கராகவே பணியாற்றி வரக்கூடிய பி பரமசிவன் அன்னாருடைய அன்பு கரத்தாலே நாமளுக்கு அன்பளிப்பு செய்ய வேண்டும் என்று 101 லட்சத்தை பரிசளித்து உள்ளார்கள். பெண்ணுக்கு மாப்பிள்ளை வேணுமா மாப்பிள்ளைக்கு பெண்ணு வேணுமான்னு சொன்னா போதும். எங்க தாத்தாவுக்கு தான் ஒரு பொண்ணு பார்க்க வேண்டியிருக்கு. யாருக்கு? உனக்கு தான். எனக்கு இன்னும் என்ன பெண்ணு வேண்டாமோ? வேண்டாம் என் பேரனுக்கு தான் நம்ம கல்யாணம் முடிக்கணும். சரி. திருமண புரோக்கர் பரமசிவன் அன்னாருடைய அன்பு கரத்தாலே அவர்களும் 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். பரிசளித்த ஆதரித்த அன்பு உள்ளம் அவர் வாழ வேண்டும் வளர வேண்டும் மலைமுறைகள் சன்னதி போல் அவர் 1 10 100 கோடி உயர வேணும் கையிலை போல அவர் நோயற்ற வாழ்வோடு குறை வச்ச செல்வத்தோடு எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வேணும் அது பட்டு எது பெருக வேணும் பாலாக பொங்க வேணும் அது வாழையடி வாழையாக வளர வேணும் கையிலை போல வாழையடி பரிசளித்த அன்பு உள்ளங்கள் எல்லாம் 1 10 ஆகி 10 100 ஆகி 100
கோடியாக உயர்ந்து என்றென்றைக்கும் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்ற ஐயனை வணங்குகிறோம் ஐயா. ஆமையா. முக்குலத்து வீர சிங்கம் முத்து ராமலிங்க தங்கம், முக்குலத்து வீர சிங்கம் முத்து ராமலிங்க தங்கம், முத்து ராமலிங்க தங்கம், மக்களையும் தவிக்க விட்டு மரணமான செய்தி கேட்டு, மக்களையும் தவிக்க விட்டு மரணமான செய்தி கேட்டு, மனங்கலங்கிடலானோ தேவர் மலர்ந்த முகத்தை காணும், மனங்கலங்கிடலானோ தேவர் மலர்ந்த முகத்தை காணும். சிந்தையில வீரம் கொண்ட தேவர் முத்து ராமலிங்கம், சிந்தையில வீரம் கொண்ட தேவர் முத்து ராமலிங்கம், இந்த வயதுக்குள்ள இதற்குள்ளாக மறைந்து விட்ட, இந்த வயதுக்குள்ள இதற்குள்ளாக மறைந்து விட்ட, எப்பேர்வட்ட துயரம் கொஞ்சம் இருந்து கேளுங்க, எப்பேர்வட்ட துயரம் கொஞ்சம் இருந்து கேளுங்க. நெஞ்சுறுதி கொண்டவரா நேதாஜி சிநேகிதரா, நெஞ்சுறுதி கொண்டவரா நேதாஜி சிநேகிதரா, அஞ்சாத வீர சிங்கம் 56 வயதுக்குள்ள, அஞ்சாத வீர சிங்கம் 56 வயதுக்குள்ள, அவனி வாழ்வை மறந்தார் தேவர் அமரராக திகழ்ந்தார், அவனி வாழ்வை மறந்தார் தேவர் அமரராக திகழ்ந்தார். ஒன்று வட்ட வெள்ளையர ஒலித்து கட்ட வேணும் என்றியா, ஒன்று வட்ட வெள்ளையர ஒலித்து கட்ட வேண்டும் என்றியா, அந்த ஒரு நாளையிலே ஆகஸ்ட் போராட்டத்தில, அந்த ஒரு நாளையிலே ஆகஸ்ட் போராட்டத்தில ஆர்வத்தோடு குதித்தார் தேவர் ஆங்கிலேயரை எதிர்த்தார், ஆர்வத்தோடு குதித்தார் தேவர் ஆங்கிலேயரை எதிர்த்தார். மாவீர மதுரையில மகாலட்சுமி நல்லதில, மாவீர மதுரையில மகாலட்சுமி நல்லதில, தீவிரமாய் பாட்டாளிக்கு தேவர் செய்தார் ஆதியில, தீவிரமாய் பாட்டாளிக்கு சேவை செய்தார் ஆதியில, தியாக தீபமானார் தேவர் செத்தும் தெய்வமானார், தியாக தீபமானார் தேவர் செத்தும் தெய்வமானார். நடக்க முடியாமலே நாளுக்கு நான் வெளிவடைந்தார், நடக்க முடியாமலே நாளுக்கு நான் வெளிவடைந்தார், உடல் நலம் குறைவு பெற்று உள்ளத்தில கவலைப்பட்டு, உடல் நலம் குறைவு பெற்று உள்ளத்தில கவலைப்பட்டு, உருவம் குறைந்து இருக்க இதை உணர்ந்த மக்களும் துடிக்க, உருவம் குறைந்து இருக்க இதை உணர்ந்த மக்களும் துடிக்க. ஐந்து மத மதுரையில அதுக்கடுத்த கல்லூரில, ஐந்து மத மதுரையில அதுக்கடுத்த கல்லூரில செய்து வந்த சிகிச்சையில சிறிதளவு குணமடைந்தார், செய்து
9ஆம் தேதியில இவ்வாறு இருக்கையில 29ஆம் தேதியில செவ்வாய்க்கிழமையில சேவல் 5 மணிக்கு செவ்வாய்க்கிழமையில சேவல் 5 மணிக்கு தேவர் உயிர் ஒடுங்க இந்த தேசம் எல்லாம் நடுங்க தேவர் உயிர் ஒடுங்க இந்த தேசம் எல்லாம் நடுங்க சொந்த ஊரில் அடக்கம் செய்ய சொல்லிவிட்டு சொந்த ஊரில் அடக்கம் செய்ய சொல்லிவிட்டு அடுத்தபடி பசும்பொனுக்கு அரிச்சண்டாக கொண்டு சென்ற அடுத்தபடி பசும்பொனுக்கு அரிச்சண்டாக கொண்டு சென்ற அறிந்த மக்களும் துடிக்க அங்கே அலறி எடுத்து ஓட அறிந்த மக்களும் துடிக்க அங்கே அலறி அடித்து ஓட சாமி முக்குலத்து வீர சிங்கம் முத்து ராமலிங்கம் முக்குலத்து வீர சிங்கம் முத்து ராமலிங்கம் முத்து ராமலிங்கம் முத்து ராமலிங்கம் முத்து ராமலிங்கம் மக்களையும் தவிக்க விட்டு மரணமான செய்தி கேட்டு மக்களையும் தவிக்க விட்டு மரணமான செய்தி கேட்டு மனங்கலங்கிடலானோத்தவர் மலர்ந்த முகத்தை காணும் மனங்கலங்கிடலானோத்தவர் மலர்ந்த முகத்தை காணும் இந்த அழகான நேரத்திலே பாடும் நாமலுக்கு அன்பளிப்பு செய்த அன்பு உள்ளம் சுப்புராஜ் அவர்களும் சுப்புலட்சுமி அவர்களும் பேச்சியம்மாள் அவர்கள் சார்பாகவும் அருமை சகோதரி அவர்கள் நாமனுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக எஸ் கணபதி தேவர் அவர்களும் பேரன்மார்கள் பி கணேசன் அவர்களும் பி கருப்பசாமி அவர்கள் சார்பாகவும் கணபதி தேவர் சார்பாக பேரன்மார் சார்பாகவும் ஐயா 101 லட்சத்தை அள்ளி கொடுத்து உள்ளார்கள். கல்லறை மாடன் துணையை கொண்ட எஸ் கோபால் தேவர் அவர்களும் மகனாகப்பட்ட முத்து சுப்பிரமணியன் அவர்களும் பேரன் பேத்திமார்கள் சார்பாக வடக்கு செலிநல்லூரை சேர்ந்த கோபால் தேவர் குடும்பத்தினர் சார்பாக அவர்களும் 101 லட்சத்தை நாமளுக்கு அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். பரிசீலித்த ஆதரித்த அன்பு உள்ளவெல்லாம் ஐயனுடைய அருளாலே என்றென்றைக்கும் வாழ வேண்டும், வளர வேண்டும், ஐயகத்தை போல் உயர வேண்டும் என்று தரும சாஸ்தாவையே வணங்குகிறோம் ஐயா. மங்கள வாலியவே வாலியவே பாடுவதற்கு நாங்க பாடுவதற்கு பால சரஸ்வதியே அம்பிகையே அருள் புரிவா நாங்கள் பாடுவதற்கு இந்த கோவிலந்து வாழ்க வாழ்க, கோமரத்தார் வாழ்க வாழ்க, நாட்டாமை தருமகத்தார் ஒக்கிஸ்தார் கணக்க பிள்ளை வரி கொடுத்த மக்கள் எல்லாம் அட்வான்ஸ் கொடுத்தவர்கள் அனைவரும் வாழ வேண்டும். கோவிலுக்கு வந்த மக்கள் கும்பிட்டு வணங்கியவர் கோடிக்காலம் வாழ வேண்டும். பூஜை செய்த பூசாரி புஷ்பம் கொண்டு வந்தவர்கள் புகழோடு வாழ வேண்டும். அலங்காரம் செய்தவர்கள் அனைவரும் வாழ வேண்டும். பந்தலது போட்டவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும். வேளம் அடித்தவர்கள் நாதேஸ்வர வித்வான்கள் நலமோடு வாழ வேண்டும். நடன இசை கலைஞர்களும் செண்டாமேல கலைஞர்களும் சிறப்பு வச்சு வாழ வேண்டும். ஒலி ஒலி அமைத்து தந்த அன்னை உரிமையாளர் வாழ வேண்டும்.
மைக்கு செட் அமைத்து தந்த அண்ணன் ஆபரேட்டர் வாழ வேண்டும், ஆடினவர் வாழ வேண்டும், பாடினவர் வாழ வேண்டும், கொட்டினவர் தட்டினவர் கோடிக்காலம் வாழ வேண்டும், அன்னதானம் போட்டவர்கள் அனைவரும் வாழ வேண்டும், படப்புக்கு சேகரித்தோ பணி செய்த பேர்கள் எல்லாம் பொங்கலிட்ட தாய்மார்கள் ஆடுகிடாய் பலி கொடுத்தோர் நேமிதங்கள் செய்தவர்கள் மேன்மை வச்சு வாழ வேண்டும், இருக்கையிடம் தந்தவர்கள் நமக்கு சாப்பாடு கொடுத்தவர்கள் காப்பி தண்ணி கொண்டு வந்தோர் கைலை போல் வாழ வேண்டும், ஆலயம் தன்னதில அறப்பணிகள் செய்தவர்கள் ஆனந்தமா வாழ வேண்டும், இந்த வீடியோ பதிவு செய்தவர் மேன்மை வச்சு வாழ வேண்டும், பந்தலிலே வந்த மக்கள் பல்லாண்டு வாழ வேண்டும், உழைப்பாரி போட்டவர்கள் கும்மியடித்த தாய்மார்கள் குலவை போட்ட பெண்கள் எல்லாம் கோடிக்காலம் வாழ வேண்டும், என் இல்லதுவும் பார்த்தவர்கள் நாமல் கதை கேட்டவர்கள் நம்மை ஏசினவர் பேசினவர் எல்லோரும் வாழ வேண்டும், போச்சினவர் தூச்சினவர் ஒரு காலம் வாழ வேண்டும், பரிசளித்த சீமான்கள் பல பேரும் வாழ வேண்டும், இல்லதுவும் வாழ வேண்டும், வீசுகோலும் வாழ வேண்டும், குடமுடுக்கு